கண்டிப்பா சார். சார் கழுத்து வலி வருது அப்படின்றது தெரியும். ஆனா ஒரு சிலருக்கு வந்துட்டு எதனால கழுத்து வலிக்குது அப்படின்றதே தெரியாம இருக்கும். சோ அதுக்கான அறிகுறிகள் என்ன சார்? கழுத்து வலியில நெறைய காரணங்கள் உண்டு. அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன, சர்விக்கல் ஸ்பான்டைலைட்டிஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ம், அதுவும் வந்து கழுத்து வலியா வரும். இதோட அறிகுறி முதல்ல எப்படின்னா, கழுத்துல மட்டும் தான் வலி இருக்கும். ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தோள்பட்டையில இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெயின் ரேடியேட் ஆயி, கை விரல்கள் வரைக்கும் போகும். ம். சில பேருக்கு வந்து கை வந்து மரத்தே போயிடும். இதெல்லாம் வந்து அறிகுறியா இருக்கும். அதான் இதுக்கு காரணம் என்னன்னா, நெறைய உண்டு. சில பேருக்கு வந்து தலைக்கு மேல சுமை தூக்குவாங்க. அதாவது இந்த மூட்டை ஆமா தூக்குறது, மூட்டை அந்த தூக்குறது, மாதிரி அந்த இந்த கட்டட கட்டட வேலைகள்ல, வேலைகள் பண்றவங்கலாம். ம், ஜிம்ல கூட ம், ம், தலைக்கு மேல வெயிட்ட தூக்குறோம்ல, ம், ஆமா. அது எல்லாமே வந்து கழுத்துக்கு வந்து பிரஷர் குடுக்குது. ம், நம்ம அதிகப்படியான வெயிட்ட வந்து தலைக்கு மேல தூக்கக்கூடாது. ஏன்னா, அது வந்து கழுத்து வலி வரும். வேற எப்படின்னா, நம்ம வந்து ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். நம்ம சிஸ்டத்திலேயே ஒர்க் பண்றோம். ஒரு 8 ஹவர்ஸ். அப்போ வந்து ஹை சைட்டும் அந்த சிஸ்டமும் ஒரே இதுல இருக்கும். ம். அது மேல மேல இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து கழுத்து வலி உண்டு பண்ணும். ஆனா, இன்னைக்கு செல்ஃபோன் வந்த பிறகு யாருமே முகத்த கூட பார்க்கறதில்ல. பார்க்கறது இல்ல சார். அந்த ஆமா. அளவுக்கு மோசமாயிடுச்சு. அந்த மாரி மோசமான பழக்கம் தான் கழுத்து வலியா மாறுது.